بسم الله الرحمن الرحيم قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم والله غفور رحيم قل أطيعوا الله والرسول فإن تولوا فإن الله لا يحب الكافرين إن الله اصطفى آدم ونوحا وآل إبراهيم وآل عمران على العالمين ذرية بعضها من بعض والله سميع عليم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد وقال رسول الله صلى الله عليه وسلم فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار ومن تبعهم بإحسان إلى يوم الدين ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையும் ஆகிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் இனிய நாமத்தால் இந்த சிறப்புக்குரிய ஜும்மாவினுடைய முதல் குர்பாவை ஆரம்பம் செய்கிறேன். எல்லாம் வல்ல ஏக இறைவனால் அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியீன்கள் தபா தாபியீன்கள் குறிப்பாக சமுதாயத்தில் உள்ள அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் கடமையை நிலைநாட்ட அல்லாஹ்விற்கு விருப்பமான இடமான இறையில்லத்தில் அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிகழ்த்துமாறு. கண்ணியத்திற்குரிய இல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இல்லாமல் அல்லாஹ்வின் பேரருளால் அவருடைய மாபெரும் கருணையினால் இவ்வுலகில் நாம் மனித சமுதாயமாக படைக்கப்பட்டு இந்த மனித சமுதாயம் நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக இந்த மனிதர்கள் அனைவர்களுமே படைத்த இறைவனை அறிந்து கொள்ள வேண்டும், படைத்தவனுடைய கடமைகளை புரிந்து கொள்ள வேண்டும், படைத்தவனுக்கு அஞ்சிய ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தூய்மையான இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை மனித சமூகம் வழிகாட்டுவதற்காக இறைவன் வழங்கியிருக்கிறார்.
இருக்கக்கூடிய திருமறை குர்ஆனின் மூலமாகவும் அவனால் அனுப்பப்பட்ட இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் போதனைகளின் மூலமாகவும் இறைவன் இந்த மார்க்கத்தை மனிதர்களுக்கு தெளிவுபடுத்தி கொடுத்திருக்கின்றார். எனவே இந்த உலக வாழ்க்கையில் நாம் வாழும் பொழுது படைத்தவனுடைய நெருக்கத்தையும் படைத்த அல்லாஹ்வினுடைய இறை நேசத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதற்காக நாம் செய்யக்கூடிய வழிமுறைகள் என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறை குர்ஆனின் மூலமாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இறை நேசத்தை பெறுவதாக இருந்தால் இறை பொருத்தத்தை பெறக்கூடியவர்களாக ஆக வேண்டும் என்றால் இந்த உலக வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டிய இபாதத்துக்கள் என்ன, நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன என்பதை நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கின்றார். எனவே நமக்கு இறைவன் கொடுத்திருக்கிற இந்த உலக வாழ்க்கையில் நாம் இறை பொருத்தத்தை இறை நேசத்தை அடைவதற்கு ஒவ்வொரு ஈமானியவர்களும் கண்டிப்பாக முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். உலகத்தில் ஒவ்வொரு அடியார்களும் இறை நேசத்திற்காக வேண்டி நாம் பாடுபட வேண்டும், முயற்சிக்க வேண்டும். இறை நேசம்தான் நிலையானது, நிரந்தரமானது, மறுமையிலே வெற்றி தரக்கூடியது, சொர்க்கத்தை பெற்று தரக்கூடியது. உலகத்தில் நேசிக்கக்கூடிய நேசங்கள் எல்லாம் உலகத்தோடு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரணத்திற்காக நேசித்து காலத்தை முடித்துக் கொண்டு இருக்கின்றோம். ஆனால் படைத்த அல்லாஹ்வினுடைய இறை நேசத்தை பெறுவதன் மூலமாக மட்டுமே தான் இம்மையிலும் மறுமையிலும் நாம் மகத்தான வெற்றியை பெற்றுக் கொள்ள முடியும். என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களுக்கு எவ்வளவோ அருள்கொடைகளை வழங்கியிருக்கின்றார். அந்த அல்லாஹ்வினுடைய வல்லமைகளுக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நேசத்தை பெறுவதற்கு நாம் கண்டிப்பாக முயற்சிகள் செய்து கொண்டே இருக்க வேண்டும். எனவேதான் அல்லாஹ் தஆலா சூரத்துல் முஃமின் 40வது சூரத்துல் காஃபிர் 61வது வசனத்திலே இறைவன் மனிதர்களுக்கு செய்த அருள்கொடைகளை வழங்கிய அற்புதங்களை நினைவூட்டுகின்றார். அல்லாஹ் அல்லதி ஜஅல லக்கும் al-லைல லிதஸ்குனு ஃபீஹி வன்-நஹார முபஸிரா இன்னல்லாஹ லذو ஃபضலின் அலன்-நாஸ் வலாக்கின் அக்ஸரன்-நாஸ் லா யஷ்குரூன் ذلكم الله ربكم خالق كل شيء لا إله إلا هو فأنا تؤفكون. الله رب العالمين கூறுகிறார், அல்லாஹ் الذي جعل لكم الليل لتسكنوا فيه. அல்லாஹ் தான் உங்களுக்காக வேண்டி நீங்கள் நிம்மதி பெறுவதற்காக இரவை நமக்கு வழங்கி கொடுத்திருக்கிறார். இரவு கொடுக்கப்பட்டதுடைய நோக்கம் மனிதனுடைய உடல் ஆரோக்கியம் பெறுவதற்காக, மன அமைதி பெறுவதற்காக, அவருடைய உடல் ஆரோக்கியத்தை பெற்றுக் கொள்வதற்காக வேண்டிதான் இரவு நேரங்களில் நாம் உங்களுக்கு இரவை கொடுத்திருக்கிறோம். பகலை பார்ப்பதற்காக, ரிஸ்கை தேடிக் கொள்வதற்காக, உலக வேலைகளில் ஈடுபடுவதற்காக வேண்டி பகலை நாம் கொடுத்திருக்கிறோம். இன்னல்லாஹ லذو ஃபضலின் அலன்-நாஸ். அல்லாஹ் தஆலா மனிதர்கள் மீது ஏராளமான அருள்கொடைகளை கொடுத்திருக்கிறார், அருள் செய்திருக்கிறார், அருள் புரிந்திருக்கிறார் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் குறிப்பிடுகிறார், ذلكم الله ربكم. இதுதான் உங்களுடைய இறைவன், உங்களை படைத்தவன், உங்களை கண்காணிக்கக்கூடியவன், உங்களுக்கு ரிஸ்கை கொடுக்கக்கூடியவன், உங்களை ஒவ்வொரு வினாடியும் கண்காணித்துக் கொண்டிருக்கக்கூடியவன். லா இலாஹ இல்லா ஹுவ. வணங்குவதற்கு தகுதியானவன் அவன் ஒருவனை தவிர வேறு எவரும் இல்லை. அல்லாஹ் ஒருவனை மட்டும்தான் நீங்கள் வணங்க வேண்டும். ஃபஅன்னா துஃபக்கூன். இப்படியெல்லாம் இறைவன் உங்களுக்கு அருளத்தை கொடுத்த பிறகு தெரிந்து கொண்டு, அறிந்து கொண்டு, புரிந்து கொண்டு படைத்தவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை விட்டுவிட்டு உதாசீனப்படுத்திவிட்டு எதை நோக்கி நீங்கள் சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் தஆலா மனிதனை படைத்தவன் பக்கம் நெருங்குவதற்காக, படைத்தவனுடைய இறை நேசத்தை பெற்றுக் கொள்வதற்காக, இறை நேசத்தை பெறுவதன் மூலமாக மட்டுமே தான் நமது வாழ்க்கையினுடைய வெற்றி தரும் என்பதை அல்லாஹ் தஆலா இறை வசனத்தின் மூலமாக நமக்கு நினைவூட்டுகின்றார். இறை பொருத்தத்தை, இறை நேசத்தை அடைய வேண்டும் என்றால் இறைவனால் அறிவுறுத்தப்பட்ட கடமைகளை நாம் முழுமையான முறையில் நிலைநாட்டியே ஆக வேண்டும். இறை கடமைகளை நிலைநாட்டியே ஆக
அதன் மூலமாகத்தான் இறை நேசத்தை பெற்றுக் கொள்ள முடியும். அல்லாஹ் தஆலா மனிதனை இந்த உலகத்தில் படைத்திருப்பதற்கு அடிப்படையான உண்மையான நோக்கம் என்ன என்பதை மிக தெளிவாக நமக்கு அல்லாஹ் தஆலா சுட்டிக்காட்டுகிறார். சூரத்து ஸாரியாத் 51வது வசனத்தினுடைய 56வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறார், வமா கலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன் மா உரீது மின்ஹும் மின் ரிஸ்கின் வமா உரீது அன் யுத்இமூன் இன்னல்லாஹ ரஸாகு ذுல் குவத்தில் மதீன். மனிதர்களையும் ஜின்களையும் இந்த பூமியிலே வாழ வைத்திருப்பது, உருவாக்கி இருப்பது, படைத்திருப்பது, அவனுக்கு எல்லா சலுகைகளையும் எல்லா விஷயங்களையும் கொடுத்திருப்பதுடைய நோக்கம் என்னை மட்டுமே அவன் வணங்க வேண்டும், அடிபடிய வேண்டும், கட்டுப்பட வேண்டும், எனக்கு இபாதத் செய்ய வேண்டும், சுஜூத் செய்ய வேண்டும். எனவே அவனிடமிருந்து மா உரீது மின்ஹும் மின் ரிஸ்க், உன்னிடமிருந்து எந்த ஒரு ரிஸ்க்கும் எனக்கு தேவையில்லை, எதிர்பார்க்கவும் இல்லை, நீ எந்த ஒரு பொருளும் எனக்கு கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அவன்தான் உங்களுக்கு உணவளிக்கக்கூடியவன், வலிமை மிக்கவன், கம்பீரம் மிக்கவன், அனைத்திற்கும் ஆற்றல் மிக்கவன் என்று அல்லாஹ் தஆலா தன்னை இந்த சமூகத்திற்கு, மனிதர்களுக்கு விளங்க வைக்கின்றார். அப்படிப்பட்ட இறைவனுடைய நேசத்திற்கு பாடுபடுங்கள், முயற்சி செய்யுங்கள். உலக வாழ்க்கையிலே கணவன் மனைவியுடைய அன்பை பெறுவதற்கு பல காரியங்களை செய்கின்றோம். மனைவி தன் கணவனிடத்தினுடைய அன்பை பெறுவதற்கு முயற்சிக்கின்றோம். ஒரு தந்தை தன் பிள்ளையுடைய பாசத்தை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து கொண்டு வருகின்றோம். அதே போன்று ஒரு தந்தை பிள்ளையுடைய பாசத்தை அடைவதற்கு, பிள்ளை தந்தையுடைய பாசத்தை அடைவதற்கு, ஒரு நண்பன் இன்னொரு நண்பனுடைய பாசத்தை பெற்றுக் கொள்வதற்கு, நேசத்தை பெற்றுக் கொள்வதற்கு, ஒரு தொண்டன் தன்னுடைய தலைவருடைய நெருக்கத்தையும் பாசத்தையும் நேசத்தையும் அடைவதற்கு எவ்வளவு தியாகங்கள் உலகத்தில் செய்து கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். ஆனால் இந்த உலகத்தில் நம்மை படைத்து, பரிமாறித்து, உணவளித்து, ரிஸ்கை கொடுத்து, கண்காணித்து, வாழ வைத்து 60 ஆண்டு காலம் 70 ஆண்டு காலம் வாழ வைத்திருக்கிறானே, அப்படிப்பட்ட இறைவனுடைய நேசத்தை பெறுவதற்கு நாம் எந்த அளவிற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம், அதற்காக பாடுபடுகின்றோமா, முயற்சி செய்கிறோமா, அதில் அதிகம் கவனம் செலுத்திருக்கிறோமா, உலகத்தில் எந்த தேசத்திற்கு முதலிடம் கொடுக்கிறோம், எதற்கு கொடுக்க வேண்டும்? ஒரு முஃமின் இந்த உலகத்தில் வாழும் பொழுது இறை நேசத்தை பெறுவதற்காக தான் முயற்சி முதலிடம் கொடுக்க வேண்டும். அதற்கு அடுத்துதான் உலகத்தில் உள்ள வேண்டும். ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளர்களும் இறைவனுடைய நேசத்தை பெறுவதற்காக தான் முதலிடம். அதற்கு பிறகுதான் இறை நேசத்தை பெற்றால் வெற்றி, இறை நேசத்தை அடைந்தால் சொர்க்கம், இறை நேசத்தை பெற்றுக் கொண்டால் மன்னரையுடைய வேதனை, கஷ்டம், துன்பம் எல்லாம் நமக்கு லேசாக பார்க்கப்பட்டு சொர்க்க சோலை காட்டப்படும். அல்லாஹ் தஆலா அதனால்தான் இறை நேசத்தை நீங்கள் அடைவதற்கு முயற்சி செய்யுங்கள். ஒவ்வொரு ஈமான் கொண்டவராகி நாம் அல்லாஹ்வுடைய நேசர்களாக, இறை நேசர்களாக, இறை நேசத்தை பெறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதற்கான பல வழிமுறைகளை, அதற்கென்றுதான் இபாதத்துக்களை அல்லாஹ் தஆலா நமக்கு வழங்கியிருக்கின்றார். சூரத்துல் பக்ராவினுடைய 2வது சூராவின் 195 அல்லாஹ் சொல்றார், வஹ்சினு இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சினீன். நன்மையான காரியங்களை செய்யுங்கள். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கடமைகளை, நன்மையான காரியங்களை செய்யுங்கள். நன்மையான காரியங்களை செய்பவர்களை நீங்கள் செய்யக்கூடிய நல்ல காரியம் இறைவன் கொடுத்ததாக இருக்க வேண்டும். இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி இருக்க வேண்டிய இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் செய்யும் பொழுது அல்லாஹ் அதை நேசிக்கிறான் என்று ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறார். இறைவன் சொல்கிறார், மேலும் வகால ரப்புக்கும் உதுஊனி அஸ்தஜிப் லக்கும், உங்களுடைய ரப்பிடத்தில் நீங்கள் துஆ செய்யுங்கள், உங்களுக்கு பதிலளிக்கிறார். நாம் துஆ செய்யும் பொழுது, இறைவனுடைய அழைப்பை ஏற்று பிரார்த்திக்கின்ற பொழுது அல்லாஹ் நம்மை நேசிக்கிறார். அவருடைய நேசம் நமக்கு கிடைக்கிறது. அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வார்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஹுப்பக ஹுப்ப மன் யுஹிப்புக வ ஹுப்ப அமலின் யுகர்ரிபு இலா ஹுப்பிக. அல்லாஹ்வுடைய தூதர் நாம என்னைக்காவது அல்லாஹ் உன் நேசத்தை கொடு அல்லாஹ் கேட்டோமா, பாசத்தை கொடு, நீ என்ன நேசியா அல்லாஹ் என்று இன்றைக்கு நாம கேட்ட பொழுது நண்பர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் கேட்பாங்க, இன்னி அஸ்அலுக ஹுப்பக யா அல்லாஹ், உன்னுடைய நேசத்தை நான் நேசிக்கிறேன், உன்னுடைய நேசத்தை உன்னிடத்தில் கேட்கிறேன். வ ஹுப்ப மன் யுஹிப்புக, உன்னை யாரெல்லாம் நேசிக்கிறார்களோ அப்படிப்பட்ட நேசத்தை நான் உன்னிடத்தில் கேட்கிறேன். வ ஹுப்ப அமலின் இலா யுகர்ரிபு ஹுப்பக இலா ஹுப்பிக, உன் பக்கம் நெருக்கி வைக்கக்கூடிய அமல்களை நான் நேசத்தை கூடிய அல்லாஹ் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்திருக்கிறார். இறைநேசம் ரொம்ப அவசியம்.
அல்லாஹ்வுடைய தூதர் அதனால் தான் அல்லாஹ்வுடைய இறை நேசத்தை இறைவனுடைய நேசத்தை கேட்கிறார்கள். இறை நேசத்தை பெறுவதற்காகத்தான் அல்லாஹ்வுடைய ரப்பல் ஆலமீன் மிக அழகிய வழிமுறைகளை நமக்கு குர்ஆன் கற்றுக் கொடுக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி கொடுக்கிறார்கள். சூரா ஆல இம்ரான் 3வது சூராவினுடைய 31வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹ்பிபுக்குமுல்லாஹ் வ யக்ஃபிர் லக்கும் ذُنُوبَكُمْ வல்லாஹு கஃபூருர் ரஹீம். நபியே, இந்த மக்கள்கிட்ட சொல்லு, நபி அல்லாஹ் சொல்லி மக்கள்கிட்ட சொல்லு, குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பவர்களாக இருந்தால், படைத்த அல்லாஹ்வை உணவளிப்பவனை உங்களை உலகத்திலே பூமியிலே நடமாட விட்டு வைத்திருக்கிறானே, வேலை செய்ய வைத்திருக்கிறானே, வியாபாரம் செய்ய வைத்திருக்கிறானே, சம்பாதிப்பதற்காக வெளிநாடுகளுக்கு செல்வதற்கான வலிமையும் வல்லமையும் கொடுத்திருக்கிறானே, அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு சொல்கிறான், நபியே இந்த மக்கள்கிட்ட சொல்லுங்க, இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ, நீங்கள் உண்மையிலேயே அல்லாஹ்வை நேசிப்பவர்களாக இருந்தால், அல்லாஹ்வை நேசம் உங்களுக்கு வேணும், நான் நேசிக்கிறேன், அல்லாஹ்வை நேசிக்கிறேன், அல்லாஹ்வுடைய நேசத்தை இறை நேசத்தை நான் பெறணும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்றால், அதற்கு முதலாவது வழிமுறையை அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிற நபியை சொல்லுங்க, ஒட்டுமொத்த மனிதத்தை சொல்லுங்க, ஃபத்தபிஊனி, என்னை பின்பற்றுங்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறையை கையிலே எடுங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறையை புறக்கணித்து விட்டால் இறை நேசம் கிடைக்கவே கிடைக்காது. முதல் அடிப்படை அல்லாஹ் தஆலா சொல்லிக் கொடுக்கிறார். இறை நேசத்தை பெற வேண்டும் என்றால் அல்லாஹ் தஆலா எவ்வளவு கம்பீரமாக அறிவிக்கிறார் நபியின் மூலமாக, நபியே இந்த உலக மக்கள்கிட்ட நீங்கள் சொல்லுங்க, குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ, நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பவர்களாக இருந்தால் ஃபத்தபிஊனி, நான் கொண்டு வந்ததை, நான் செய்ததை, நான் கட்டளையிட்டதை, நான் வலியுறுத்தியதை, நான் உங்களுக்கு மார்க்கமாக கொடுத்ததை, நான் வழிகாட்டிய இபாதத்துக்களை, நெறிமுறைகளை நீங்கள் பின்பற்றுங்கள். யுஹ்பிபுக்குமுல்லாஹ், உங்களுக்கு அல்லாஹ்வுடைய நேசத்தை, நீங்கள் இறைநேசர்களாக ஆகலாம். நபியை பின்பற்றாமல் இறைநேசராக மாற முடியுமா? முடியவே முடியாது. உருட்டு திரண்டாலும் சரி, உலகம் திரண்டாலும் சரி, ரப்புல் ஆலமீன் அனுப்பப்பட்ட தூதருடைய வழிமுறை பின்பற்றாமல் நீங்கள் ஒரு காலம் இறைநேசத்தை பெற்றுக் கொள்ளவே முடியாது. இவ்வளவு அழகாக அல்லாஹ் தஆலா இறை நேசத்தை பெற்றுக் கொள்வதற்கு, இறைவனுடைய நேசத்தை நாம் அடைவதற்கு அழகாக சொல்லிக் கொடுக்கிறார். நீங்கள் இந்த நபியை பின்பற்றுங்கள், அல்லாஹ் உங்களை நேசிப்பார், அல்லாஹ்வுடைய நேசராக நீங்கள் ஆகிவிடுவீர்கள். அது மட்டுமல்ல, இன்னும் அதிகமாக சொல்கிறார், இந்த பாவத்தை உலகத்திலே நீங்கள் ஒவ்வொரு நாளும் பாவ சுமையை சுமந்து கொண்டே இருக்கிறீர்களே, அந்த பாவங்களை எல்லாம் அல்லாஹ் இந்த பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுவார் என்று குறிப்பிடுகிறார். ஒரு நபியினுடைய சுன்னாவை பின்பற்றுவது அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்றுத் தருகிறது. அது மட்டுமல்ல, அல்லாஹ் நீங்கள் அன்றாட வாழ்க்கையில் செய்கின்ற பாவத்தை மன்னிக்கலாம். இவ்வளவு ஒரு உயர்வை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருந்த, அதை கண்டு கொள்ளாத ஒரு வாழ்க்கை, அதை நினைக்காத வாழ்க்கை, அதை பற்றி சிந்திக்காத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும் அன்பானவர்களே, அல்லாஹ் தஆலா அவ்வளவு அழகாக இறை நேசத்தை பெறுவதாக இருந்தால் நபி சொன்ன வழியை நீங்கள் பின்பற்றுங்கள். என்ன சொன்னாங்க? சல்லூ கமா ரஅய்துமூனி வஸல்லி, நான் எவ்வாறு தொழுவதை கண்டீர்களோ அதுபோல நீங்கள் தொழுங்கள். நபி சொன்ன மாதிரி நீ இபாதத்தை செய்யுங்கள். அந்த மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அல்லாஹ்வுடைய நேசம் கிடைக்கும், அல்லாஹ்வுடைய பாவங்களை மன்னிக்கும். குது அன்னி மனாசிகக்கும், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றார், என்னிடமிருந்து ஹஜ்ஜினுடைய கடமைகளை, நெறிமுறைகளை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். அன்னி, அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தையை பாருங்க. நீ அவர் செஞ்சார் இவர் செஞ்சார் தேடாத, உனக்கு அந்த வேலை இல்லை. குது, எடுத்துங்க. இங்கிட்டு அன்னி ஏகிட்ட அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி எல்லாம் வார்த்தைய இந்த உம்மத்தை பாதுகாக்க, இந்த உம்மத்தின் தீய வழியில போகாம, தவறான பாதைக்கு போகாம, இந்த மக்கள் எல்லாம் நபியின் விட எப்படி பாசம் கொண்டால், நேசம் கொண்டால் இறை நேசம் கிடைக்கும் என்பதை ஒரு தூதர் எந்தெந்த ஹதீஸ்களில் எல்லாம் சொல்றாங்க பாருங்க. நீங்க வாழ்க்கையில எதை செய்தா இருந்தாலும் புது அன்னி மனாசிகக்கும், தீனுடைய எந்த கடமையாக
படிமுறையாக அன்னி என்னிடம் இருந்தது. இதே வார்த்தை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பல்லிகு அன்னி வலவாயா. இந்த மக்கள்கிட்ட போய் என்னை பற்றி ஒரு ஹதீஸ் ஆதாரப்பூர்வமாக கிடைத்தால், ஒரே ஒரு ஹதீஸ் உங்களுக்கு சரியாக கிடைத்தால், பல்லிகு அன்னி என்னிடம் இருக்குகிறார். அப்பா கலப்பார் அன்னி என்னை தொட்டோம் எதையும் சொல்லிட்டு அடையாதீங்க, அது பிரயோஜனம் இல்லை, நேரடி வர முடியாது, மஹப்பத்து கிடைக்காது, மன்னிப்பு கிடைக்காது. ஆனால் பல்லிகு அன்னி என்னை தொட்டு நான் சொன்னதாக, நான் அறிவித்ததாக, நான் போதித்ததாக தெளிவாக அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த உம்மத்தை பாதுகாப்பதற்கு, இந்த உம்மத்தில் உள்ளவர்களுக்கு இறை நேசத்தை பெற்றுக் கொடுப்பதற்கு, இந்த உம்மத்தினுடைய மக்களுடைய பாவங்கள் இந்த பூமியிலே மன்னிக்கப்பட்டு சொர்க்கத்தை பெறுவதற்கு தகுதி உள்ளவர்களாக இவரை ஆக்குவதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி எல்லாம் சொல்லிக் கொடுக்கிறார்கள். பல்லிகு அன்னி வலவாயா. இடமிருந்து உங்களுக்கு ஒரு அறிவிப்பு வந்தால், ஹதீஸை அறிந்தால், தெரிந்தால், தெளிவு பெற்றுவிட்டால் நீங்கள் மக்களிடத்தில் கொண்டு போய் கூறுங்கள் என்றார்கள் அல்லாஹ். கணவன் மனைவிட்ட சொல்லுங்க, மனைவி கணவன்கிட்ட சொல்லுங்க, தாய் தந்தைகிட்ட சொல்லுங்க, தந்தை சகோதரர்கிட்ட சொல்லுங்க, சகோதரிகிட்ட சொல்லுங்க. பல்லிகாட்டு எதைதான் சொல்ல பல்லிகு அன்னி. இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு, இறை நேசத்தை பெறுவதற்கு நபியை பின்பற்றுங்கள் என்று அறிவிப்பு செய்தவன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அல்லாஹ் கஃபூர் ரஹீம், அவர்களை மன்னிக்கக்கூடியவன். அல்லாஹ் தஆலா ஈமான் கொண்ட அடியார்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அல்லாஹ்வை நீங்கள் நேசிப்பவர்கள் உண்மை என்ற தரத்தில் நீங்கள் வருவீர்கள் என்றால், அந்த நேசம் நீங்கள் நேசிப்பது உண்மைதான் என்றால், உங்களுக்கு அனுப்பப்பட்ட தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை நீங்கள் கீழ்ப்படிங்கள், பின்பற்றுங்கள். நபி சொன்னதை நீங்க செஞ்சீங்கன்னா அல்லாஹ்வுடைய நேசம், அல்லாஹ்வை நேசிக்கிறார் அர்த்தம். அல்லாஹ்வுடைய நேசம் கிடைச்சா எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா, எவ்வளவு மகத்துவம் மிக்கது தெரியுமா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ இதா அஹப்ப அப்தன், அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இன்னல்லாஹ அஹப்ப அப்தன், ஒரு அடியானை அல்லாஹ் நேசித்து விட்டார், ஒரு அடியானை அல்லாஹ் நேசித்து விட்டால், ஃபனாதா ஜிப்ரீல், மலக்குகளுக்கு தலைவர் யார், வஹி கொண்டு வந்தவர் யார், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். நம்மள ஒரு அடியாரை அல்லாஹ் தஆலா நேசித்து விட்டால் யாருக்கு அழைப்பு கொடுக்கிறானா, நாதா ஜிப்ரீல், ஜிப்ரீல் அல்லாஹ் அழைக்கிறார், ஜிப்ரீலே வாங்க. இன்னா வஹைபு அபதன், இந்த அடியாரை நான் நேசிக்கிறேன். அல்லாஹ்வுடைய நேசத்திற்கு கிடைச்சு போச்சு. வஹைபு, நீங்களும் நேசிங்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கூறுகிறார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உடனடியாக அவர்கள் நேசிக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்றால், அல்லாஹ்வுடைய நேசத்தை பெறுவதற்கு நபி வழியை பின்பற்ற வேண்டும், நபி சொன்னதை செய்ய வேண்டும், அல்லாஹ்வுடைய கடமையை நிலைநாட்ட வேண்டும், மஹப்பத் கிடைக்கும். இந்த மஹப்பத் கிடைத்து நேசத்துக்குரிய ஆகிவிட்டால் அல்லாஹ் என்ன சொல்றானா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அல்லாஹ் ஜிப்ரீலை அழைத்து கூறுகிறான், நான் இந்த அடியாரை நேசித்து விட்டேன், நீயும் நேசி. உடனே ஜிப்ரீல் சொல்கிறார், வஹப்பு, நானும் அவரை நேசி. உடனே அவர் நேசித்தோடு இருக்கிறார். ஃபனாதா பி அஹ்லிஸ் ஸமா, வானத்தில் உள்ள எல்லா வானவர்களையும் கூப்பிடுறார் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். இன்ன ஃபுலான் அஹப்பல்லாஹ், இந்த அடியானை அல்லாஹ் நேசித்து விட்டான். வஹைபுஹு, நானும் நேசித்து விட்டேன் ஜிப்ரீல் சொல்றாங்க. எனவே நீங்களும் அவர்களை நேசிங்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அந்த வானவரிடத்திலே கூறுகிறார்கள் என்று நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள் சொன்னார். அன்பிற்குரியவர்களே, உலகத்தில் நாம பறந்து விரிந்து விசாலமாக நேசத்தை வாரி கொடுத்துக் கொண்டிருக்கிறவே, எந்த நேசம் உங்களுக்கு தேவை? எந்த நேசமும் ஒரு மூமினுக்கு வர வேண்டிய ஒன்று. எந்த நேசத்தை அடைவதற்கு முயற்சி செய்ய வேண்டும், அதற்கு என்ன பாதை என்று தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த நேசத்திற்குரிய வழியை எதை நாம் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம் அன்றாட வாழ்க்கையில் என்பார்கள். உலகத்தின் நேசங்களை நாம் வாரி அள்ளி வார்த்தைகளால் கொட்டிக் கொண்டிருக்கிறார். படைத்த ரப்பல் ஆலமீனுடைய இறை நேசத்தை பெறுவதாக இருந்தால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை நபி வழியை பின்பற்ற வேண்டும், இபாதத்துக்களை செய்ய வேண்டும். இதன் மூலமாகத்தான் நாம் அந்த தேசத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் மேலாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சபையில் இருக்கிறாங்க. ஒரு மனிதர் வருகிறார், யா ரசூலல்லாஹ் மதா ஸஅ, கியாமத் நாள் எப்போ வரும் யா ரசூலல்லாஹ்? ஃபஜஸ்மஹு الناس, மக்கள் அவரை பதட்டமாயிட்டாங்க. இந்த கேள்வி கேட்கிறார். கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப அவர் எந்திரிச்சு கேட்டார், யா ரசூலல்லாஹ் மதா ஸஅ?
ஃபஜஸபஹுன் நாஸ். மறுபடி மக்களை கேட்கிறார். கியாமத் நாளை கேட்கிறார். மூன்றாவது முறை பிறகு அவர் சிறு நேரம் கழித்து கேட்டார், மதாசா கியாமத் நாள் எப்போ? ஃபஜஸபஹுன் நாஸ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை கூப்பி கேட்டார், மா அஅத்தலஹா மா அஅத்தலஹா. கியாமத் நாள் எப்போ வரும் கேட்டீங்களே, அந்த மறுமை நாளுக்காக கியாமத் நாளுக்காக நீங்க என்ன செய்து வைத்திருக்கிறீர்கள்? உலக வாழ்க்கையில் நீங்கள் மறுமைக்காக வேண்டி என்ன தயார் பண்ணி வச்சிருக்கிறீங்க? மௌத், மலக்கல் மௌத் உங்களுடைய உயிரை கைப்பற்றி விட்டால் அதற்கு பின்னால் இருக்கிற நிலையான ஒரு வாழ்க்கையை நோக்கி பயணிக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்களா? அதற்கு என்ன தயார் பண்ணி வச்சிருக்கீங்க? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார், யா ரசூலல்லாஹ் வலா அக்ஸர் பிஸ்ஸலாம் வலா அக்ஸர் பிஸ்ஸதகா வலா அக்ஸர் பிஸ்ஸௌம். அல்லாஹ்வுடைய தூதரே, ரொம்ப அதிகமான இபாதத்தை நான் தொழுகல, அதிகமா நோன்பு வைக்கல, அதிகமா தர்மங்கள் செய்யல, எது கடமைகளோ அவைகளை நான் செய்து கொண்டிருக்கிறேன் யா ரசூலல்லாஹ் என்று சொல்லிவிட்டு பிறகு அவர் சொல்கிறார், அஹ்புல்லாஹ வ ரசூலுஹு. நான் அல்லாஹ்வை நேசிக்கிறேன். என்ன அர்த்தம்? அல்லாஹ் சொல்றதை கேட்கிறேன், கட்டுப்படுறேன், அல்லாஹ்வுடைய கடமைகளில் சரியாக நிற்கிறேன், அவர் சொல்ற அடிப்படையில் வாழ்க்கையை நடத்துற யாருதான் நான் அவர்களை நேசிக்கிறேன். நேசம் என்பது அவர் சொல்வதற்கு கட்டுப்படுவதுதான். நான் அல்லாஹ்வை நேசிக்கிறேன். ரசூலுஹு, அல்லாஹ்வுடைய தூதராகிய உங்களையும் நான் நேசிக்கிறேன். இதுதான் என்னுடைய அடிப்படையான விஷயம். இதுதான் நான் எப்பொழுதும் நினைத்துக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய பாசம் இதுதான், என்னுடைய நேசம் இதுதான் என்று அவர் சொன்னார். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார் தெரியுமா? இன்னக மன் அஹ்பப்த, நீ யாரை நேசித்தியோ அந்த நேசரோடு நீ இருக்கின்றாய் என்றார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசித்தால் இறை நேசத்தை பெறுவதாக இருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிங்க. நேசிங்கன்னா இன்னைக்கு உலகத்தில் நடக்கிற மாதிரி ஆண்டுதோறும் வருஷத்துல ஒரு நாள் தேடி அலைகிற தவறான பாதை அல்ல. அன்றாட வாழ்க்கையில் அன்றாட ஒவ்வொரு நாளும் நபி சொன்னதை பின்பற்ற வேண்டும். ஸலவாத்துக்கு வர வேண்டும். ஒவ்வொரு நாள் பாருங்க, என்ன வருஷத்துக்கு ஒரு ரபீல் அவ்வலியார பார்க்க சொல்றாங்க, இல்ல ஷாபான் 15 பார்க்க சொல்றாங்க, இல்ல மேலாஜுடைய ராவிய பார்க்க சொல்றாங்க. யோசித்து பாருங்க, சமுதாயத்தை மார்க்க அல்லாஹ் ஒரு ரசூல் சொல்லாத பல வழிமுறைகளை வழிகாட்டப்பட்டு நபியினுடைய வழியை அடியோடு தகர்த்து எறியக்கூடிய நிலைப்பாடுகள் இந்த சமூகத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க. அதற்கு தானே அதுதான் வாழ்க்கையுடைய அழைப்பு. எதற்கு? ஐயா ஸலாத், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க? இதா சமிஅதுல் முஅத்தின் அதா, இதா சமிஅதுல் அதான் தகூலு மிஸ்ல மா யகூல். ஒரு உண்மையான மூமின் வருடத்தில் ஒரு நாள், வருடத்தில் ஒரு மாதத்தில் ஒரு நாள் தேடி அலைய மாட்டார்கள். இதற்காக வேண்டி அது தொழுகையே தொழாதவர்கள் அன்றைக்கு ஒரு கூடுகின்ற கூட்டத்திற்கு எல்லாம் எந்த விதமான மதிப்பு மனப்பிடத்தில் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் அன்றாடம் பாங்கு அழைக்கப்பட்டால் தகூலு மிஸ்ல மா யகூல், முஅஸ்ஸின் அல்லாஹு அக்பர் என்று சொன்னால் உன்னுடைய உள்ளத்தில் விதைக்கப்பட வேண்டும். அல்லாஹ் மிகப்பெரியவன், நான் வெளியில நிற்க கூடாது. திரும்ப சொல்ல வைக்கிறாங்க. சொல்லலாம், ஏன்னா பாங்கு கேட்டு கேட்க காது முடிப்படக்கூடாது. பாங்கு சப்தத்தை கேட்டால் திருப்பி சொல்ல வேண்டும். நபியுடைய ஆர்டர். இது நான் செய்யலனா நேசம் கிடைக்குமா? அல்லாஹ் உங்களை மன்னிப்பானா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, பாங்கோசை கேட்டால் அவர் அல்லாஹ் அக்பர் சொல்லி அல்லாஹ் அக்பர் சொல்லணும். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லணும். ஐயா ஸலா ஐயா ஃபலா திரும்ப சொல்லிட்டே இருக்கிறார். இந்த செயலை நாம் செய்தால் என்ன கிடைக்கும்? நபி அல்லாஹ்வுடைய நேசம் கிடைக்கும். அல்லாஹ்வுடைய நேசம் கிடைத்தால் ஜிப்ரீல் அழைத்து அல்லாஹ் சொல்றாங்க, அடியா நான் நேசம். ஜிப்ரீல் போய் சொல்றாங்க, வானவத்தை போய் சொல்றாங்க, நான் இந்த உலகத்துல இந்த வானவ பக்கத்திலே நீங்க நேசிக்கிறது இந்த அடியா. எவ்வளவு விஷயங்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாங்கு சொல்லப்பட்டால் நீங்கள் பதில் சொல்லுங்கள். பிறகு பிரார்த்தனை செய்யுங்கள். எனக்காக வேண்டி மாலை மறுமையில் ஷஃபாஅத்தை கிடைப்பதற்கான பாக்கியத்தை அந்த பாங்கினுடைய துஆவை நீங்கள் ஓதுங்கள். அல்லது ஷஃபாஅத்தி, உங்களுக்கு நாளை மறுமையினுடைய பரிந்துரை கிடைக்கும். பாங்கோசை கேட்டு பாங்கு சொல்லி முடித்தாரின் மீது ஸலவாத்தை கூறுங்கள். இதுக்கு ஷாபான் 15 தேவையா? யோசித்து பாருங்க. அல்லாஹ்வுடைய இபாதத்தை எவ்வளவு ஒரு அடிப்படையை தகர்க்கக்கூடிய விஷயத்தில் நபியும் அல்லாஹ்வுடைய நேசத்தை பெறுவதற்கு அல்லாஹ்வும் ரசூலும் அன்றாட வாழ்க்கையில் பாடுபடுவது. அன்றாட அல்லாஹ்வுடைய தூதர் மீது
ஸலவாத்தை குறிப்பாக ஜும்மாவுடைய தினத்தை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய சொன்னார்கள் ஃபக்ஸிரு ஸலாத அலைஹி யௌம ஜும்ஆ. ஜும்மாவுடைய சிறப்பு நீங்க மனதில் நினைக்கிறீங்கன்னா ஜும்மாவுடைய நாள்ல அல்லாஹ்வும்ம ஸல்லி அலா முஹம்மதின் தருல் அத்தியாயத்தை ஓதுறவே அந்த ஸலவாத்தை சொல்லுங்க. அல்லாஹ்வும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் ஓதிக்கிட்டே இருக்கீங்க. அல்லாஹ் தஆலா சொல்றாரு மன் ஸல்லா அலைஹி ஸலாத்தன் வாஹிதா ஸல்லல்லாஹு அலைஹி அஷரா. நீங்க ஒரு முறை சொல்லுங்க, அல்லாஹ் உங்களுக்கு 10 முறை கருணை காட்டுகிறார். கிருபை செய்யும். அல்லாஹ்வுடைய கிருபை ரொம்ப முக்கியங்க. உலகத்தில் இன்றைக்கு உலக வாழ்க்கையில் எவ்வளவு சிரமங்கள், சிக்கல்கள், பிரச்சனைகள், இதற்கெல்லாம் தீர்வு நபியினுடைய வழியை வாழ்க்கையில் நாம் கொண்டு வரவில்லை என்றால் அந்த தீர்வுகளுக்கு வெளிச்சம் கிடைக்கவே கிடைக்காது. தீர்வுகளுக்கு, பிரச்சனைகளுக்கு தீர்வு இறைவேதம் சொல்கிறது, தூதர் சொல்லியிருக்கிறார்கள். இது போன்ற வாழ்க்கை விஷயங்கள் கடைபிடித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய உதவி உங்களிடத்தில் இருக்கிறது. அல்லாஹ் உங்களோடு இருக்கிறார். இறை நேசத்தை பெற வேண்டும் என்றால் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை போல இந்த வழிமுறைகளை நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தோழரை ஒரு போர்க்களத்திற்கு அனுப்புகிறார்கள். அனுப்பும் பொழுது யார் அங்கே செல்கிறாரோ அவர்தான் அவர்களுக்கு தொழ வைப்பார். அவர்கள் தொழு வைக்கும் பொழுதெல்லாம் அந்த தொழுகையுடைய ரக்காத்தை முடிக்கும் போதெல்லாம் சூரத்துல் இக்லாஸ் ஒவ்வொரு ரக்காத்திலும் தொழுக இரண்டாவது துணை சூரா ஓதி முடிக்கும் பொழுதெல்லாம் குல்ஹுவல்லாஹை ஓதி தொழ வைக்கிறார். தோழர்கள் பார்க்கிறார்கள், கேட்கிறார்கள், ஆச்சரியமா இருக்கு, வியப்பா இருக்கிறது. குல்ஹுவல்லாஹ் என்பது ஓதுகிறார். தீர்வு எங்கே? நபியிட உடனே கேட்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் வந்த பிறகு கேட்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் வந்து இவங்க தொழு வச்சாங்க. எது வந்தா அல்லாஹ்வுடைய தூதர். அல்லாஹ்வுடைய தூதர் தான் சிராஜ், வெளிச்சம். மார்க்கம் அவங்கதான். உலகமே திரண்டு புரண்டு கூட்டி குறைத்து ஏந்தி வலிமை மிக்க இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தை இல்லாத ஒரு செயல்பாடு மறுமையில் தூக்கி எறியப்படும். ஒரு பலனை கிடைக்கும். அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தை தான் தீன். அந்த நம்பிக்கை வரணும். அதனால தான் அல்லாஹ் தஆலா இறைநேசத்தை பெறணும்னா நபியை பின்பற்றணும்னு சொல்லி கொடுக்கிறான். ஏன்னா நபி மீது நம்பிக்கை வரணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு விஷயத்தை நமக்கு ஆதாரப்பூர்வமாக சொன்னார் என்றால் அதை தான் பின்பற்றித்தே வேண்டும். அப்ப அந்த தோழர்கள் வந்து கேட்கிறாங்க, யார் சொல்லலாம் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை இவர்களுக்கு தொழ வைத்தார்கள். தொழ வைக்கும் பொழுதெல்லாம் அந்த சூறாவை தொழுகையை முடிக்கும் பொழுதெல்லாம் சூரத்துல் இக்லாஸ் குல்ஹுவல்லாஹை ஓதி கொடுக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் நேரா சொன்னாங்க, யார் செய்தாரோ அவர்கிட்ட கேளுங்க. எதற்காக அவர் செய்தார் என்று அவரிடத்தில் கேளுங்க. செய்தவர் அவர்தானே. தீப தச்சுருவாதா அந்த தோழர்கள் அந்த அவர்களிடத்தில் கேட்கிறார், தொழ வைத்தவரிடத்தில் கேட்கிறார்கள், எதற்காக வேண்டி நீங்க தொழும்போதெல்லாம் சூரத்துல் இக்லாஸ் குல்ஹுவல்லாஹை ஓதி முடிக்கிறீர்கள்? நபிகள் சொன்னார்கள், இன்னஹா முதல் வார்த்தை உஹிப்புஹா, நான் நேசிக்கிறேன். இந்த சூராவை நேசிக்கிறேன். لأنها صفة الرحمن. அல்லாஹ்வுடைய பண்புகள் சொல்லப்பட்டிருக்கு. அல்லாஹ் என்றால் நாம் என்ன வியாக்கியானம் கொடுப்போம்? குல் ஹுவல்லாஹு அஹத். நபியே சொல்லுங்க, அல்லாஹ் ஒருவன் தான். அல்லாஹு ஸமத், லம் யலித் வ லம் யூலத் வ லம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அல்லாஹ்வுடைய பண்பு, அவன் தனித்தவன், தேவையற்றவன், அவன் பெறவும் இல்லை, படவும் இல்லை, அவனுக்கு நிகராக எதுவுமே கிடையாது. சூராவை நான் நேசிப்பதற்கு காரணம் அல்லாஹ்வினுடைய, நம்மை படைத்தவனுடைய, நமக்கு ரிஸ்க் கொடுப்பவனுடைய, நமக்கு தீனை கொடுத்தான அந்த அல்லாஹ்வுடைய சிபத்துகள், பண்புகள் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அல்லாஹ்வுடைய பண்புகளை நான் நேசிக்கிறேன். எனவேதான் அந்த சூராவை நான் ஓதி முடிக்கிறேன் யா ரசூலல்லாஹ் என்று சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் தோழர்கள் சொன்னாங்க, ஃபஅஸ்பிரு நீங்க போய் அந்த தோழர்கிட்ட சொல்லுங்க, யுஹிப்புல்லாஹ், அல்லாஹ் அவரை நேசிக்கிறார். ஏதாவது நம்முடைய வாழ்க்கையில உள்ளத்தில் இடம்பெற்றிருக்கிறதா அப்படியே உருவாக்க வேண்டும். இந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் இறை நேசத்தை பெறுவதற்கு பல வழிமுறைகள் இஸ்லாம் கொண்டிருக்கிறது, கற்றுக் கொடுத்திருக்கிறது. அதற்கான அடிப்படையான விஷயம் தான் அல்லாஹ் தஆலா சூரா ஆல்-இம்ரான் 100 சொல்றான். நபியே மக்கள்கிட்ட சொல்லுங்க, நீங்க உண்மையிலே அல்லாஹ்வை நேசிப்பவர்களாக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள். என்னை பின்பற்றி நபி சொல்றதை செய்யுங்க. சின்ன அமலா தஸ்பியா திக்ரா நபி சொல்லிட்டாங்களா? அன்னி அல்லாஹ்வுடைய தூதருடைய அறிவிதான். அன்னி புது அன்னி மனா கேட்டல் முதக்கே வல்லி அன்னி ஏகிட்டு சொல். இதத்தான் நீங்க செய்யணும், இதத்தான் சொல்லணும், இதுதான் செய்யணும் அப்படிங்கறத அறிவித்தார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். இதை மீறியும் ஒரு அடியான்
كل ذنب فاستغفروه إنه الغفور الرحيم. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وأصحابه أجمعين أما بعد. கணிதக்குரிய எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அவருடைய திருமறை குர்ஆனின் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய போதனைகளின் மூலமாகவும் இறைநேசத்தை இறைநேசத்தை பெற்றுக் கொள்வதற்கான பல வழிமுறைகள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் அவைகளை நம்மால் இயன்ற அளவுக்கு பின்பற்ற வேண்டும். ஒவ்வொரு நபி தோழர்களும் நபி தோழியர்களும் இறைநேசத்தை பெறுவதற்காக நம்மிடத்திலே ஒவ்வொரு விஷயங்களையும் கேட்பார்கள். அதுபோல ஒரு முறை உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு கேட்டார், யா ரசூலல்லாஹ் அல்லிம்னி துஆஅன், ஒரு விஷயத்தை எனக்கு கற்றுக் கொடுங்க, நான் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். யா ரசூலல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு சுலைம் இடத்தில் சொன்னார்கள், அனஸ் ரலியல்லாஹுடைய தாயார், சப்ஹி 10 10 தடவை சுப்ஹானல்லாஹ் சொல்லு, வசப்ஹி வகபி வஹ்மிதி 10 10 தடவை அல்ஹம்துலில்லாஹ் சொல்லு, வகபிரி அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் வகபிரி 10 அல்ஹம்துலில்லாஹ் சுப்ஹானல்லாஹ் 10 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 10 தடவை, அல்லாஹு அக்பர் 10 தடவை. சும்ம சல்லி ஹாஜதக், நீ துஆ கேட்கும் பொழுது முதல் தடவையா 3 தடவை சுப்ஹானல்லாஹ், 3 தடவை அல்ஹம்துலில்லாஹ், 10 தடவை சுப்ஹானல்லாஹ், 10 தடவை அல்ஹம்துலில்லாஹ், 10 தடவை அல்லாஹு அக்பர் சொல்லிவிட்டு நீ அல்லாஹ்விடத்திலே கேள், ஃபயகூலு நஅம் நஅம், அல்லாஹ் உன்னுடைய பிரார்த்தனைக்கு பதிலளிப்பான் என்றார்கள் நபியே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம துஆ செய்யும் பொழுது 10 தடவை சுப்ஹானல்லாஹ், 10 தடவை அல்ஹம்துலில்லாஹ், 10 தடவை அல்லாஹ் என்று சொல்லிவிட்டு ரப்பிடத்திலே பிரார்த்தனை செய்தால் நீங்க கேட்பதை இறைவன் கொடுப்பான் என்றார்கள் நபியே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறை மார்க்கம் இறை தீன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எல்லா வழிமுறைகளும் கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு காலத்திலும் நபி சொல்லாததை பலவீனமானதை பின்பற்றி நம்முடைய மறுமையினுடைய வாழ்க்கையை வீணடித்து விடாமல் நபி சொன்ன சின்ன விஷயமாக இருந்தாலும் அதை கேட்டு நடைமுறைப்படுத்தக்கூடிய சமூகமாக நாம் இருக்க வேண்டும். அதுதான் நமக்கு நாளை மறுமையை வெற்றி தரும். அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுவதன் மூலமாக மட்டுமே நாம் இறைநேசத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லாஹ் தஆலா அனைவரையும் இறைநேசத்தை பெறக்கூடிய மக்களாக ஆக்கிடுவானாக. வாசல் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.